ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னங்களில் பார்ட் 2 இது. பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, பின்ன எண்கள் 4 கொடுத்துருப்பாங்க. அதில் எது மிகப்பெரியது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பின்ன எண்கள் 4 கொடுத்துருப்பாங்க. அவற்றில் எது மிகச்சிறிய பின்ன எண் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பின்ன எண்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை ஏறு வரிசையில் எழுதணும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எழுதணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 5/16, 3/8, 1/4, 1/2 என்ற பின்னங்களில் சிறியது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ 5/16, ஆப்ஷன் பி 3/8, ஆப்ஷன் சி 1/4, ஆப்ஷன் டி 1/2 கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடணும் அப்படின்னா, போன வீடியோவில் என்ன பார்த்தோம், மிகப்பெரிய எண் கேட்டதுக்கு என்ன செஞ்சோன்னா, ரெண்டு டேர்மும் ரெண்டு நம்பர்ஸாக ப்ராக்கெட்ஸ்குள்ளே எடுத்து எழுதணும். அதே மாதிரி தான் இதில் எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நம்பரையும் ஒரு ப்ராக்கெட்குள்ளே போடுங்க. அடுத்து இருக்கிற 2 நம்பரையும், மொத்தம் 4 நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போது அடுத்து இருக்கிற 2 நம்பரையும் இன்னொரு ப்ராக்கெட்ஸ்குள்ளே போடுங்க. போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, அதை கிராஸ் மல்டிப்ளை, குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். 8 5 கூட பெருக்கணும். 16 3 கூட பெருக்கணும். 2 1 கூட பெருக்கணும். 4 1 கூட பெருக்கணும். அடுத்த டைமில் இப்போ 8 5 கூட பெருக்கணும்னா 40, 16 3 கூட பெருக்கணும்னா 16 3 48. இப்போ 2 1 கூட பெருக்கணும்னா 2 தான், 4 1 கூட பெருக்கணும்னா 4 தான். இதில் சம்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போது இந்த 40 48 2 4 இதில் எது மிகச்சிறிய எண்? இந்த 40 48 எது சின்ன எண் அப்படின்னு பார்த்தா 40. அதுக்கு நேராக என்ன இருக்கோ பின்ன எண்ணில் அதை எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி 2 4 அதில் எது சின்ன எண்ணா 2. அதுக்கு நேராக பின்ன எண் என்ன இருக்குது? போன டேர்மில் அந்த 1/4 தான் சின்னதாக இருக்குது. அப்போது அதை எடுத்துக்கணும். அடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். 40க்கு நேராக என்ன இருக்குது? 5/16 போட்டுட்டேன். 2க்கு நேராக இருக்கிறது 1/4. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். இன்னொரு தடவை கண்டுபிடிக்கிறதுக்காக, எது மிகச்சிறிய எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு தடவை குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். அப்போ 5 4 கூட பெருக்கணும், 16 1 கூட பெருக்கணும். 5 20, 16 1 16. இப்போ இது ரெண்டுத்தில் 20 16 இது ரெண்டுத்தில் சின்ன எண் எது? 16 தான் சின்ன எண். இப்போ 16க்கு நேராக என்ன மேலே என்ன இருக்குது? பின்ன எண் 1/4 இருக்குது. அப்போ ஆன்சர் 1/4 தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த சம் போகலாமா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 1/2, 1/4, 6/8, 1/8 ஆகிய பின்னங்களை சிறியதில் இருந்து பெரியது வரை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. சின்னதிலிருந்து பெருசு வரை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 6th நியூ புக்கில் 56 பேஜில் இருக்குது இந்த கொஸ்டின்ஸு. இதில் கீழே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏல 1/8 லெஸ் தென் 1/4. லெஸ் தென்னா இதை விட இது பெருசுன்னு அர்த்தம். 1/8 விட 1/4 வந்து பெருசு. நடுவில் குறி போட்டிருக்கிறது லெஸ் தென் அர்த்தம். இதை விட இது பெருசுன்னு அர்த்தம். எந்த பகுதி வாய் அகண்டு இருக்கோ அதான் பெரியது, அந்த குறி போட்டிருக்கிறதுல. இப்போ 1/8 லெஸ் தென் 1/4 லெஸ் தென் 1/2 லெஸ் தென் 6/8. அடுத்து ஆப்ஷன் பி 6/8 less than 1/4 less than 1/2 less than 1/8. அடுத்து ஆப்ஷன் சி 1/8 less than 1/2 less than 1/4 less than 6/8. ஆப்ஷன் டி 1/4 less than 1/8 less than 1/2 less than 6/8. இது எப்படி போடணும்? அதே மாதிரி தான் 2 2 பேராக எழுதிக்கணும். இந்த 1/2 1/4 ஒரு ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கணும். 6/8 1/8 இன்னொரு ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். எது கூட பெருக்கணும்? 4 1 கூட பெருக்கணும், 2 1 கூட பெருக்கணும். அது மாதிரி 8 6 கூட பெருக்கணும், 8 1 கூட பெருக்கணும். இப்போ 4 1 கூட பெருக்கணும் 4, 2 1 கூட பெருக்கணும் 2. அடுத்தது 8 6 கூட பெருக்கணும் 48, 8 1 கூட பெருக்கணும் 8. அதை இன்னொரு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். இப்போ இந்த 4 2 ஃபஸ்ட் டைமில் இருக்கிற அந்த 4 2ல் எது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பின்னங்களில் சிறியதிலிருந்து பெரியது வரை எழுதிருக்குங்களா. அப்போ ஃபஸ்ட்டு சின்னது தான் கண்டுபிடிக்கணும். சின்னது எது? 2 தான் சின்னது. 2க்கு நேராக என்ன இருக்குது? மேலே பின்ன எண் என்ன இருக்குன்னா 1/4 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்த டைமில் பாருங்கள், எது சின்னது? 48 சின்னதா 8 சின்னதா? 8 தான் சின்னது. அதுக்கு நேராக என்ன இருக்குது? 1/8 இருக்கா? அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன செய்யணும்? இதை இன்னும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். 8 1 கூட பெருக்கணும் 8, 4 1 கூட பெருக்கணும் 4. இப்போ 8 4 இது ரெண்டுத்தில் சின்னது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சின்னது. 4க்கு நேராக என்ன மேலே பின்ன எண் கொடுத்துருக்காங்கன்னா 1/8 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ
ரொம்ப சின்ன எண் எதுனா 1/8. அதை விட பெரிய எண் எது அப்படின்னு கேட்டால் 1/8க்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா பின்ன எண், கொஞ்சம் மேலே அதுக்கு முன்னாடி டைம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். 1/8, அதுக்கப்புறம் 1/4. 1/4க்கு மேலே சின்னது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 கூட எது இருக்குது முன்னாடி 1/2 இருக்குது, அதை எடுத்துக்கணும். அப்புறம் தான் மீதி இருக்கிறத எடுத்து எழுதணும். 6/8 தான் கடைசியாக எழுதணும். இப்படி தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். ஏறு வரிசையில் எழுதுகன்னு கொடுத்து 3 டேர்ம் கொடுத்துட்டோம். 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்ன எண் கொடுத்துருக்காங்க. 4/3, 2/1, 8/5. இது வந்து குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின்ஸ், 2019 கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். இதுக்கு ஆப்ஷன் பாருங்கள். ஏ 2/1, 8/5, 4/3 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 2/1, 4/3, 8/5. ஆப்ஷன் சியில் 4/3, 8/5, 2/1. ஆப்ஷன் டியில் 4/3, 2/1, 8/5. இதை வந்து ஏறு வரிசையில் எழுதணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா 2 பேராக எழுதிக்கிறோம். இதில் மொத்தம் 3 நம்பராக இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 2 நம்பர் மட்டும் பேராக எடுத்து எழுதிக்கிங்க. 4/3யும் 2/1 எழுதிக்கிறோம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 4 கூட பெருக்கணும், 3 2 கூட பெருக்கணும். இப்போ 1 4 கூட பெருக்கணும் 4, 3 2 கூட பெருக்கணும் 6, 3 2 6. அடுத்து என்ன செய்யணும்? இது ரெண்டுத்தில் எது சின்ன எண் பார்க்கணும். இது ரெண்டுத்தில் எது சின்ன எண்? 4 தான் சின்ன எண். அப்போ 4க்கு நேராக என்ன இருக்குது? 4/3 தான் பின்ன எண் இருக்குது. இப்போ 4க்கு பதிலாக 4/3 எழுதிக்கிறோம். அடுத்து இன்னொரு டேம் விட்டுட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 8/5, அதை இது கூட சேர்த்து எழுதிக்கிறோம். 8/5ஐ 4/3 கூட சேர்த்து எழுதியாச்சு. அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4ஐ 5 கூட மல்டிப்ளை பண்ணணும். இதோ சொல்கிறேன் பாருங்கள். 5ஐ 4 கூட மல்டிப்ளை பண்ணணும், 3ஐ 8 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 4s are 20, 3 8s are 24. இப்போ 20 24 இது ரெண்டுத்தில் எது சின்ன நம்பர்? 20 தான் சின்ன நம்பர். அப்போ 20க்கு நேராக என்ன இருக்குது? 4/3 இருக்குது. அப்போ அது எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். இது அடுத்த ஸ்டெப் பாருங்கள். சின்ன நம்பர் கேட்டதுனால 20க்கு நேராக என்ன சின்ன நம்பர், 20க்கு நேராக என்ன பின்ன எண் இருக்குன்னா 4/3 இருக்குது. அப்போ 4/3 எடுத்து கீழே எழுதிக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிச்சது. ஓகேவா? அடுத்தது என்ன செய்யணும்னா 8/5யும் 2/1ஐயும் எடுத்துக்கிறோம். 8/5யும் 2/1ஐயும் எடுத்துக்கிறோம். இப்போ லாஸ்ட்டில் 2 இருக்கு இல்லையா, அதை சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்போது செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் அது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 8s are 8, 5 2s are 10. இப்போது 8 10ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டுத்தில் எது சின்ன நம்பர் அப்படின்னு பார்க்கணும். இது ரெண்டுத்தில் எது சின்னன்னா 8 தான் சின்னது. இப்போ 8க்கு நேராக பின்ன எண் என்ன இருக்குன்னா 8/5. இதான் வந்து செகண்ட் நம்பரை எடுத்துக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? இன்னும் இருக்கிறது எத்தனை நம்பர் இருக்குது? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அது என்னென்னா 2/1 தான் இருக்குது. அது அப்போது தேர்ட் நம்பர் அதான். இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 4/3, 8/5, 2/1. இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஃபோர்த் சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 1/2, 2/3, 5/9, 6/13, 7/9 ஆகியவற்றை ஏறு வரிசையில் எழுதும்போது 4வது எண் எது? அது வந்து கொஞ்சம் சரியாக எழுதலை, பார்த்துக்குங்க. 4வது எண் எது? இந்த கொஸ்டின் எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா 2014 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். இப்படியும் கேட்கலாம் அப்படின்றதுக்காக எழுதிட்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ 1/2, 2/3, 5/9, 6/13, 7/9 ஆகியவற்றை ஏறு வரிசையில் எழுதும்போது 4வது எண் எது? இதில் மொத்தமாக எத்தனை எண் இருக்குதுன்னு பாருங்கள். 5 எண்கள் தான் இருக்குது. இதில் 4வது எண் கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரலாமா, இல்லை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு போகலாமா? எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்? ஃபஸ்ட்லேருந்து ஏறு வரிசையில் கண்டுபிடிச்சிட்டு போனால் 4வது நம்பராக தான் அது வருது. லாஸ்ட்லேருந்து இறங்கு வரிசையில் கண்டுபிடிக்கணும்னா இது ஏறு வரிசையில் எழுதும்போது அவங்க 4 எண் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம லாஸ்ட்லேருந்து 5th நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து 4th நம்பர் கண்டுபிடிச்சா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து கண்டுபிடிச்சோன்னா 4 நம்பர் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா பெரிய எண் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தில் இருக்கிற பெரிய நம்பர். இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். ஏக்கு ஆப்ஷன் ஏ 7/9, ஆப்ஷன் பி 5/9, ஆப்ஷன் சி 6/13, ஆப்ஷன் டி 2/3. இப்போ 2 பேராக எடுத்து எழுதிக்கிறோம். 1/2ஐயும் 2/3 எழுதிக்கிறோம். 5/9ஐயும் 6/13ஐயும் ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறோம். ஒரு நம்பர் மட்டும் தனியாக இருக்குது 7/9. அது லாஸ்ட் வரைக்கும் கூட அப்படியே வச்சுட்டு வரோம். 1/2ஐயும் 2/3யில் இருக்கிறத குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். 3ஐ 1 கூட பெருக்குனா 3,
2 கூட பெருக்குனா 4. அடுத்த டைமில் பாருங்கள் 13 5 கூட பெருக்குனா 65. 9 6 கூட பெருக்கு 9 6 கூட பெருக்குனா 54. 9 6 ஆர் 54. அந்த 7/9 அப்படியே வச்சுக்கிறோம். இதில் மிகப்பெரிய எண் எது? 3 4ல் மிகப்பெரிய எண் எதுனா 4 தான் பெரிய எண். அப்போ 4க்கு நேராக என்ன இருக்குது? 2/3. அதை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ 65க்கும் 54ல் எது பெரிய எண்ணா? 65. அதுக்கு நேராக மேலே பின்ன எண் என்ன இருக்குன்னா 5/9. அப்போ 5/9 எடுத்துக்கிறேன். அடுத்து 7/9 கூடயே வச்சுட்டு வரீங்க. இப்போ 2/3க்கும் 5/9 குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். 9 2 கூட பெருக்கணும், 3 5 கூட பெருக்கணும். இப்போ 9 2 18, 3 5 15. அது வந்து ப்ராக்கெட்டில் வந்துடும். 7/9 அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ 18 15 இதில் எது பெரியது? 18 தான் பெரியது. இப்போ 18க்கு நேராக என்ன இருக்குது? 2/3 நேராக இருக்குது. அப்போ அதை எடுத்து எழுதிக்கிறோம். கடைசி ஒரு டைம் நம்ம கூடயே அடிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அந்த வந்து இது பக்கத்தில் போட்டுக்கணும். 7/9 பக்கத்தில் போடணும். அப்போ 2/3, 7/9. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2/3 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2/3 தான் 4th நம்பர். அப்புறம் தான் அந்த 7/9 இது கூட கொடுக்குறோம். அப்போ 9 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். 3 7 கூட குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். அப்போ 9 2 கூட பெருக்கணும் 18, 3 7 கூட பெருக்கணும் 21. இப்போ இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்? 21. 21க்கு நேராக என்ன இருக்குது? 7/9 இருக்குது. அப்போ இது வந்து 5th நம்பர். ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிச்சது 5th நம்பரு, முன்னாடி கண்டுபிடிச்ச 2/3ன்றது 4th நம்பர். அவ்வளோதான். அவங்க என்ன கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க? 1/2, 2/3, 5/9, 6/13, 7/9 ஆகியவற்றை ஏறு வரிசையில் எழுதும்போது 4வது எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4வது எண் என்னன்னு கிடைச்சிது? நம்மளுக்கு 2/3ன்னு கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.